ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்மேல் புரண்டு வராது. நீ அக்கினிக்குள்ளே நடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. இருளான நாட்கள் வந்தாலும், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கடைசி கால ஆபத்துகள் சூழ்ந்து வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடாது. அதற்கு நடுவாக நீங்கள் கடந்து போவீர்கள், அதை தாண்டி போவீர்கள். அது ஒன்றும் உங்களை முடைக்க விடாது, சேதப்படுத்தி விடாது. நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இனி வருகிற காலம் இருளான காலமாகத்தான் இருக்கும். என்றால் சாத்தானுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த காலம் இவ்வளவு கொடிதாய் இருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட கொடிதான நாட்களை பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். அங்கே வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரிந்து விட்டது இது கடைசி காலம். சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்னால மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. அதனால சாத்தானுக்கு நன்றாக தெரியும் இது இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவனை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைக்க போகிறார் என்பது சாத்தானுக்கு தெரியும். ஆகவே அவன் இந்த பூமியிலே மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான், மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு இறங்கி இருக்கிறான். ஆகவே தான் தீமைகளை கட்டவிழ்த்து விடுகிறான், கொடூரமான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறான். இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்டிராத பாவங்களும் துன்மார்க்கங்களும் உலக நாடுகளுக்குள்ளே வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கண்கூடாக சென்னை பட்டணத்துக்குள்ளே, இந்தியா தேசத்துக்குள்ளே, உலக நாடுகளுக்குள்ளே இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி தீமைகள்? ஏன் இந்த மாதிரி அழிவுகள்? ஏன் இந்த மாதிரி சபைகளுக்கு உபத்திரவங்கள்? ஏன் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு இத்தனை பாடுகள் என்று சொன்னால், சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மிகுந்த பலமாக போராட ஆரம்பித்து விட்டான். அது கடைசி காலம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். ஆகவே தான் சாத்தான் தீவிரமாய் இந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் இந்த கடைசி கால ஆபத்துகள் இனி தீவிரமாய் நடந்து கொண்டே இருக்கும். அவன் சாத்தானை குறித்து சொல்லும் போது, அவன் இருளின் ஆதிக்கத்திலே கிரியை செய்கிறவன், அவன் இருளின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிற இருளின் தூதன் அவன்தான் இந்த இருளான நாட்களிலே பலமாய் கிரியை செய்கிறவன். அப்படியானால் இந்த காலத்திலே நாம் எப்படி மீண்டு போவது? எப்படி நாம் இந்த காலத்தை கடந்து போவது? நாம் எப்படி ஜெயம் எடுப்பது? அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு சில வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த இருள் விலகுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த இருள் விலக வேண்டுமானால், இந்த இருளான காலத்தில் மக்கள் இந்த பயத்திலிருந்து, இருளின் சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒரு இருளான காலத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இருளான சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறுவதற்கு நாம் என்ன செய்வது? இந்த இருளான சூழ்நிலை மாற்றக்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம்தான். அரசியல்வாதிகளால் இந்த இருளான சூழ்நிலை மாற்ற முடியாது. ஆளுகிறவர்களால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்றிவிட முடியாது. விஞ்ஞானிகளால் இந்த இருளான காலங்களில் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்ற முடியும். இந்த இருளை ஜெயிக்க முடியும். இந்த இருளான காலங்களை மாற்றி ஒரு புதிய காரியத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன செய்வது? இருளை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவது? ஒரு இடத்துல இருள், ரூமில் இருட்டா இருக்குதுங்க. இருட்டை போ,
இருட்டை விலகி போ, இயேசுவை நாமத்தினால சொல்ற இருளை போன்னா போயிருமா? இருட்டு போகணும் என்ன பண்ணணும்? லைட் போடணும். அங்க ஒரு வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். அல்லேலூயா. வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். இருளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை வெளிச்சத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. அதனால தான் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் கவனிங்க. 2 காரியம் பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்க வந்து திரும்ப திரும்ப சில காரியம் சொன்னாங்க. நீங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு விளங்கும். ஒரு பக்கம் ஜெபம், ஜெபம் மட்டும் பண்ணினால் போதாது, இன்னொரு பக்கம் செயல்பட வேண்டும். மிஷினரிகளை அனுப்பணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், செயல்பட வேண்டும். 2ம் நடந்தால்தான் அந்த இருளின் சக்திகளை நம்ம மேற்கொள்ள முடியும். இருளின் ஆதிக்கங்களுக்கு முடிவை உண்டாக்க முடியும். இந்த 2 காரியமும் ரொம்ப அவசியம். ஜெபிக்கணும், செயல்பட வேண்டும். அப்ப இந்த இருள் விலகுவதற்கு என்ன வெளிச்சம், எதை வைத்து ஆண்டவர் இந்த இருளை ஜெயிக்கும்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? 3 வேத வசனங்களை நாம் சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சுற்றி வந்து காணப்படுகிற இந்த இருளின் கிரியையிலிருந்து இந்த இருளான சூழ்நிலை மாறி ஒரு வெளிச்சம் கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? சென்னை பட்டணத்தில் பலவிதமான இருள், பாவ இருள், சாப இருள், மதுபானம் என்கிற இருள், விபச்சார வேசித்தனம் என்கிற இருள், அநீதி என்கிற இருள், லஞ்சம் ஊழல் என்கிற இருள், பலவிதமான அசுத்தங்கள் என்கிற இருள் இந்த பட்டணத்தின் பல பகுதிகளை ஆட்கொண்டிருக்கிறது. இருளின் ஆதிக்கத்தை நாம் பார்க்கிறோம். இருளின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். இருளின் கிரியைகள் என்றாலே சாத்தானுடைய கிரியைகள், இருளிலிருந்து கிரியை செய்கிற பிசாசனுடைய கிரியைகள். அவனுக்கென்று ஒரு காலம் கொடுக்கப்பட்டு அவன் பலமாய் கிரியை செய்கிறான். இந்த இருளான சூழ்நிலை மாறி ஒரு வெளிச்சம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த சென்னை பட்டணத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் இந்த இருளை விரட்ட முடியும். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற உங்கள் மூலமாகத்தான் இந்த இருளை அப்புறப்படுத்த முடியும். சென்னை பட்டணத்தின் இருளை மாற்றி அதற்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வர உங்களாலே முடியும், உங்களாலே முடியும், உன்னாலே முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்க ஒளி வீச ஆரம்பிச்சிட்டா இருள் தன்னாலே விலகி போய்விடும். இருட்டால வெளிச்சத்தை ஜெயிக்கவே முடியாது, ஆனால் வெளிச்சத்தால் இருளை ஜெயிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் வெளிச்சம். உங்க மூலமாகத்தான் இந்த இருளை விரட்ட முடியும். இந்த இருளான காலங்களை அப்புறப்படுத்தி மக்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டுமானால் என்னை அறிந்த என் பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் மூலமாகத்தான் முடியும். ஆமென்.